புயல் வெள்ள பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவோருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கர். தொடர் கனமழையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்யூர், மரக்காணம், விக்கிரவாண்டி, விழுப்புரம், திருக்கோவிலூர், திண்டிவனம் இந்த பகுதிகளெல்லாம் நேரில் சென்று பார்வையிட்டு வெள்ள சேதம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். அதனுடைய தொடர்ச்சியாக எக்ஸ் வலைதளத்துல நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து உதவிகள் வழங்கியதோடு வீடுகள் சேதம், கால்நடை இறப்பு, பயிர் சேதம் இது குறித்தான கணக்கெடுப்பு உடனடியாக மேற்கொள்ள உரிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறேன். அந்த அறிக்கை கிடைக்கப்பட்டவுடன் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்பதையும் தமிழக முதலமைச்சர் இதன் மூலமாக தெரிவித்திருக்கிறார். புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் நிலைமையை சீர் செய்ய நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய வருவாய்த்துறை, உள்ளாட்சி அமைப்பு, அத்தியாவசிய சேவைகளை மீட்டெடுக்கக்கூடிய மின்சாரத்துறை, பணியாளர்கள் மற்றும் நெடுஞ்சாலை, மருத்துவத்துறை, முக்கியமாக இந்த பேரிடர் தடுப்பு படையினர், தீயணைப்புத்துறையினர், காவல்துறை இவர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறாரு. பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பயிர் சேதம், கால்நடை இறப்பு, வீடுகள் சேதம் உள்ளிட்டவற்றையெல்லாம் கணக்கெடுக்கும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நிவாரணம் வழங்க தமிழக முதலமைச்சர் இதன் மூலமாக உத்தரவிட்டுள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.